ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிகாசி ப்ரோமோலேருந்து வாங்க பார்க்கலாம். விஜயும் ரோஹிணியும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. வீடு வாங்கிட்டு மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி இருந்துட்டு விஜய்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், மனுஜ் எங்கம்மா, வாங்க எல்லாம் சாப்பிட்லாம், மீனா போய் நீ சாப்பாடு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் முத்து வந்துட்டு ஏன் என் பொண்டாட்டி சாப்பாடு செய்யணும், நான் போய் கடையில் வாங்கிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணியும் மனோஜும் வெளியே லோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. லோனுக்காரும் வந்துட்டு லோன் கேட்டப்போ லோன் இருந்துட்டு 2 கோடி ரூபா தான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மனோஜ் இருந்துட்டு இன்னும் 75 லட்சம் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைப்பா அதெல்லாம் தர முடியாது, இவ்வளோ தான் வரும் இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு விஜயை வந்துட்டு 2 கோடி ரூபாய் என் பையனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மனோஜும் ரோஹினியும் இன்னும் 75 லட்சத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மனோஜுக்கு இருந்துட்டு ஒரு யோசனை வருது, நம்ம போய் அப்பாட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க போயிட்டு அண்ணாமலை கிட்டே கேட்குறாங்க. அண்ணாமலை வந்துட்டு வீடெல்லாம் விற்றெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயமே சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்கும் மனோஜுக்கும் ரொம்பவே பிரச்சனை, ரொம்ப சண்டை வருது. வீடெல்லாம் விற்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்புறம் ரோஹிணி வந்துட்டு அது அவருக்கு உரிமை இருக்குது, அவர் அவங்க அப்பா கிட்ட தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மீனா வந்துட்டு அதேமாரி அவங்களுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்கு இருந்துட்டு ஒரு யோசனை வருது, அவங்க அப்பாவை கேட்க சொல்லாமே, பார்லர் அம்மா அவங்க அப்பாவை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்லர் அம்மா அவங்க அப்பாவை கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மாமனார் கேள்றா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு ரோஹிணியை விஜய் இருந்துட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுமா, அவங்க தான் தருவாங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை, அப்பா ஜெயிலில் இருக்காங்களா, அப்பா எப்படி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மாமா கிட்டே கேளுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம மாட்டிக்கணும் அவ்வளோதான், பிரச்சனையாயிருமே, இத்தனை நாள் கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் பண்ணி ரொம்பவே சமாளிச்சுட்ருக்காங்க. அப்புறமேட்டு திடீர்னு முத்துக்கு தெரிஞ்சிடுது, இது வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு தான் பேசிகிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு.